அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நெறைய பேர் என்ட்ட பொதுவா கேட்கிற ஒரு கேள்விய நம்ம பார்க்க போறோம். டிஎஸ்சி, டென் அப்படின்றது ஒண்ணா? இல்ல வேற வேறா? டிஎஸ்சி, டென் அப்படின்றது ஒண்ணு கிடையாது. 2மே வெவ்வேறு. டென் அப்படின்னா டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். அது டைரக்டர்ஸ்க்கு மட்டும் தான் கொடுக்கப்படுது. அது ஒரு குறிப்பிட்ட டைரக்டரை ஐடென்டிஃபை பண்ணுவதற்காக யூஸ் பண்றோம். இதுவே டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, டைரக்டர்ஸ் மட்டும் இல்லாம எந்த இண்டிவிஜுவலா இருந்தாலும் எடுத்துக்கலாம். சிஇஓக்கு எடுக்கலாம், சிஎஃப்ஓக்கு எடுக்கலாம், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு எடுக்கலாம். ஏன் ஒரு கம்பெனி பேர்ல கூட டிஎஸ்சி எடுத்து வச்சுக்கலாம். டின் நம்பர் நார்மலா ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்றதுக்காக யூஸ் பண்ணப்படுது. டிஜிட்டல் சிக்னேச்சர் நார்மலா ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறதுக்காக யூஸ் பண்றோம். கடைசியா ரொம்ப முக்கியமான டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, வருஷா வருஷம் உங்க டின் நம்பரை புதுப்பிக்கணும். ஒருவேளை உங்க டின் நம்பருக்கு வருஷம் பண்ண வேண்டிய கேவைசி ஃபைலிங் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்க டின் நம்பர் ஆனது டீஆக்டிவேட் ஆயிடும். மறுபடியும் அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு ரூ. 5,000 ஃபைன் கட்டுற மாதிரி வரும். ஆனா டிஜிட்டல் சிக்னேச்சர்ன்றது பொதுவா 2 வருஷம் வேலிடிட்டியோட வருது. ஒருவேளை அந்த டிஎஸ்சி எக்ஸ்பைரி ஆனாலும் கூட மறுபடியும் அதை ரெனியூ பண்றதுக்கு பெனால்டி ஆனது கட்ட தேவையில்லை.